சத்தியவசன நேயர்களுக்கு வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இறை நாமத்திலே வாழ்த்துக்களை அறிவித்துக் கொண்டு இன்றைய சிந்தனைக்குள்ளே நாம் கடந்து செல்லப் போகிறோம். இன்றைய சிந்தனைக்கு ஆதாரமாக லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் தொடக்கம் நாங்கள் வாசிக்க கேட்போம். அப்பொழுது நியாயசாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதுக்கு அவர், நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது, நீ வாசித்திருக்கிறது என்ன என்றார். அவன் பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல புறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான். அவனை நோக்கி, நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்றார். அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி, எனக்கு பிறன் யார் என்று கேட்டான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அவ்வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தப்படி ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு ஒரு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தில் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரக்காரன் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக் கொள், அதிகமாய் ஏதாகியும் இவனுக்காய் செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். இப்படி இருக்க கள்வர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் புறனாயிருந்தான், உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். அதற்கு அவன், அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அப்படியே செய் என்றார். அன்பார்ந்தவர்களே, இந்த தவக்காலத்துக்கூடாக அல்லது எந்த காலங்களுக்கூடாய் நாங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கிற பொழுது இந்த நல்ல சமாரியனுடைய உமை எங்களுக்கு கற்றுத்தருகிற காரியம், அல்லது இயேசு ஆண்டவர் இந்த உமைக்கூடாக எங்களுக்கு கற்றுத்தர விளைகிற முயற்சி செய்கிற காரியம் எது? குறிப்பாக இந்த லெந்து காலங்கள் எங்களுடைய உறவுகளை சீர்படுத்துவதற்கு தரப்படுகின்ற ஒரு காலமாக இருக்கிறது. ஏனென்றால் நாம் கடவுளை விட்டு விலகி இருக்கலாம், விலகி போயிருக்கிறோம். ஆகவே கடவுளோடு எங்களுடைய உறவை சீர்படுத்துகிற ஒரு காலம். ஒருவேளை எங்களுடைய வாழ்நாளில் நாங்கள் மனிதர்களோடு நாங்கள் விலகி போயிருக்கலாம், உறவுகளை முறித்துக் கொண்டிருக்கலாம், முரண்பாடுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். உறவுகளை சீர் செய்கின்ற ஒரு காலம். ஏனென்றால் ஆண்டவர் உறவுகளின் ஆண்டவர், ஆண்டவர் ஒப்புரவின் ஆண்டவர். ஆகவே இந்த காலம் சிலுவை பாடுகளை நோக்கி நாம் கடந்து வருகிற பொழுது சிலுவை எங்களுக்கு தருகின்ற உறவு, ஒப்புரவு மிகவும் முக்கியத்துவமானது. இந்த இடத்திலே ஒரு நியாய சாஸ்திரி வந்து இயேசுவிடத்திலே கேட்கிறார், எனக்கு அயலவர் யார், எனக்கு அயலவர் யார்? ஆனால் இந்த கேள்விக்கு இயேசு இன்னும் ஒரு விதமான ஒரு பதிலை கொடுக்கிறார், நீ யாருக்கு அயலவனாக இருக்க போகிறாய்? இந்த 2க்கும் இடையிலே நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. எனக்கு பிறன் அல்லது எனக்கு அயலவன் யார் என்று கேட்கின்ற நியாயசாஸ்திரிக்கு ஆண்டவர் இயேசு சொல்லிக் கொடுக்கிறார், நீ யாருக்கு அயலவனாய் இருக்க போகிறாய்? அதுக்குத்தான் இந்த அருமையான ஒரு சம்பவத்தை அவர் விவரிக்கின்றார். இந்த இடத்திலே 3 விதமான நபர்களை நாங்கள் பார்க்கிறோம். பிரயாணமாய் போகின்ற ஒரு மனுஷன், அந்த மனுஷனை கள்வர்கள் தாக்குகிறார்கள். ஆகவே இந்த இடத்தில் ஏற்படக்கூடிய முதலாவது உறவு நிலையை நாங்கள் பார்த்தோமானால், கள்வர்களுக்கும் இந்த அடிபட்டு கிடக்கின்ற சமாரியனுக்கும், அந்த அடிபட்டு இருக்கிற குற்றுராயிருக்கிற வழிப்போக்கருக்கும் இடையில் இருக்கக்கூடிய தொடர்பை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த கள்வர்கள் சென்று என்ன செய்கிறார்கள்? இந்த அப்பாவி வழிப்போக்கரிடத்தில் இருக்கின்ற உடைமைகளை பிடுங்கிக் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறார்கள். முதலாவது உறவு நிலை, உன்னிடத்தில் இருப்பதெல்லாம் எனக்குரியதென்று பிடுங்கிக் கொள்ளுகின்ற மனநிலையும் உறவு நிலையுமாக இருக்கிறது. சிலர் இப்படித்தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அடுத்தவரிடத்திலிருந்து என்னத்தை நாங்கள் எடுத்துக் கொள்ளலாம், எதை பிடுங்கிக் கொள்ளலாம், எதை எங்களுக்குரியதாக்கலாம் என்று முயற்சி செய்கின்றோம்.
உன்னுடையதெல்லாம் என்னுடையதென்று கள்வர்கள் தங்களுக்கு சொந்தமில்லாததை அவரிடத்திலிருந்து பிடுங்கிக் கொண்டு செல்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இப்போது அவரிடத்திலே வளைப்பவரிடத்திலே ஒன்றுமே இல்லை. அந்த இடத்திலே தற்செயலாக ஒரு ஆசாரியன் வருகிறார், ஒரு லேவியன் வருகின்றார். இவர்கள் 2 பேரும் பக்கமாய் விலகி போனார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். தூரத்தில் ஒருவேளை கண்டிருக்கக்கூடும். ஏனென்றால் அவர்களுக்கு சில வரையறைகள் இருக்கிறது. ஆசாரியனாக இருந்தாலும் லேவியனாக இருந்தாலும் இங்கே குற்றுராய் கிடக்கிற மனிதனிடத்திலே போய் அவனை பார்ப்பதற்கோ அவனை தொடுவதற்கோ அல்லது அவருக்குரிய காரியங்களை செய்வதற்கோ அவருக்கு மனதில்லை. ஒருவேளை நேரமும் இல்லாமல் இருக்கலாம். தொட்டால் ஒருவேளை அது தீட்டாக இருக்கலாம் என்று நினைத்திருக்கலாம். ஆகவே அவர்கள் பக்கமாய் விலகி போகிறார்கள். இந்த உறவு நிலையை நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால், குற்றுராய் கிடக்கிறவன் குற்றுராய் கிடக்கட்டும், நான் என்னுடைய பாட்டை நான் பார்த்துக் கொள்வேன். ஆகவே நீயும் நானும் என்கின்ற உறவு நிலை. நீ உன் பாட்டிலே இருந்துவிடு, நான் என் பாட்டிலே இருந்து விடுகிறேன். எங்களுக்கிடையிலே எந்த தொடர்பும் தேவையில்லை. தொடர்பு வந்தால் பிரச்சனையாகிவிடும், இழப்புகள் வரத் தொடங்கும். ஆகவே இது எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. நீ உன்பாடு, நாங்கள் என்பாடு. ஆசாரியனும் லேவியனும் விலகிச் செல்லுகிறார்கள். 3வது நபரை நாங்கள் பார்க்கிறோம். நல்ல சமார் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சமாரியன் வருகின்றான். இந்த மனுஷனிடத்திலே கிட்ட போய் பார்க்கிறான். அவன் குற்றுயிராய் கிடக்கிறான், அடிக்கப்பட்டு கிடக்கிறான். அவனிடத்தில் எதுவுமே இல்லை. ஆனால் இந்த நல்ல சமாரியன் தன்னிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் கொடுத்து அந்த மனிதனை காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்கின்றார், உதவி செய்வதற்கு முயற்சி செய்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இந்த உறவு நிலையை நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால், என்னுடையதெல்லாம் உன்னுடையது என்று சொல்லுகிற ஒரு உறவு நிலையை நாங்கள் பார்க்கிறோம். கள்வர்களும் வழிப்போக்கர்களும் உன்னிடத்தில் இருப்பதெல்லாம் எனக்குரியது என்று பிடுங்கி செல்லுகின்ற உறவு. ஆசாரியரும் லேவியரையும் பார்த்தோமானால், எங்களுக்கும் வேண்டாம் உனக்கும் வேண்டாம், எந்த உறவும் வேண்டாம், நாங்கள் எங்களுடைய பாடு, நீ உன்னுடைய பாடு என்று விலகிச் செல்லுகின்ற ஒரு உறவு நிலை. ஆனால் இங்கே தேவையுள்ள ஒரு மனிதனுக்கு தன்னிடத்தில் எல்லாவற்றையும் கொடுத்துவிட அவன் முயற்சி செய்கின்றான். இந்த சம்பவத்தை பார்த்துவிட்டு இயேசு அந்த கேள்வி கேட்ட நியாயஸ்திரியில கேட்கிறார், நீ என்ன செய்ய போகிறாய்? இப்படிப்பட்ட பலர் நம்மத்தில் இருக்கிறார்கள். உன்னுடைய உறவு எங்கே இருக்க போகிறது? உனக்கு இந்த மூவரிலே யாரெல்லாம் புறனாக இருக்க போகிறார்கள்? ஏனென்றால் குற்றுராய் கிடந்த மனிதனுக்கு நிச்சயமாய் இந்த உதவி செய்தவன் தான் அயலவனாக இருக்க வேண்டும், நண்பனாக இருக்க வேண்டும். அப்படியானால் நீயும் போய் அப்படியே செய் என்று அவர்களை சொல்லுகிற பொழுது, எனக்கு அயலவன் யார் என்று பார்ப்பதை விட நான் யாருக்கு அயலவனாக இருக்கிறேன் என்று பார்த்தால், எங்கள் மத்தியிலே பலவிதமான துன்பங்களோடு, வேதனைகளோடு, தேவைகளோடு மக்கள் சூழ்ந்திருக்கிறார்கள். குற்றுயிராக கிடந்து கொண்டிருக்கிறார்கள். வாழ்வுக்கு வழி தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். தேவைகளோடு உணர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த காலத்தில் நாங்கள் பார்த்தோமானால், டித்வா புயல் அல்லது நிலச்சரிவுகள் மக்களை அவநிலைக்குள்ளே தள்ளி இருக்கிறது. ஆகவே இந்த லெந்து காலத்திலே அவர்களை நோக்கி வீடு இழந்தவர்கள், தங்களுடைய உறவுகளை இழந்தவர்கள், தங்களுடைய தொழில்களை இழந்தவர்கள், இப்படி பலர் நம்மத்தில் இருந்து கொண்டிருக்கிற பொழுது அவர்களை நோக்கி எங்களுடைய கரங்களை நீட்ட முடியுமா? ஏனென்றால் அவர்கள்தான் எங்களுடைய அயலவர்கள். தேவையில் உள்ளவர்கள் தான் எங்களுடைய அயலவர்கள். அடிக்கப்பட்டிருக்கிறவர்கள் தான் எங்களுடைய அயலவர்கள். ஆகவே எனக்கு யார் அயலவர் என்று பார்ப்பதை விட நான் யாருக்கு அயலவனாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் இயேசு இந்த தவ காலத்துக்கூடாக நமக்கு கற்றுத் தருகின்றார். ஏனென்றால் பாவிகளாக இருந்த, தூசுகளாக இருந்த, அற்பர்களாக இருந்த எங்களை நோக்கி ஆண்டவர் இயேசு கடந்து வருகிறார். எங்களுக்காக தம்முடைய உயிரையே தருகின்றார். அதுதான் தவக்காலம். ஆகவே நீ யாருக்காக உன்னுடைய உயிரை கொடுக்க முடியும்? உயிரை கொடுக்காவிட்டாலும் பரவாயில்லை. நீ உன்னுடைய உடைமைகளை, உன்னுடைய செல்வங்களை, அதனுடைய இருப்பவற்றை எவ்விதமாய் அடுத்தோடு பகிர்ந்து கொண்டு அடுத்தனுடைய வாழ்வை காப்பாற்றப் போகிறாய். இதுதான் எங்களுக்கு தரப்படுகின்ற லெந்து காலத்தினுடைய சவாலாக இருக்கிறது. சவாலை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கின்றோமா?